10 வருஷத்துக்கு முன்னால் நானும் என்னுடைய நண்பர்களும் நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப இரவு நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அன்று காலை பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படுகிறது. அதை பற்றி நான் பேசுகிறேன். அது ரொம்ப பரபரப்பாக காலையிலேருந்து சென்னையிலேருந்து நண்பர்கள்லாம் இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க, இது இருக்குது, இதை பற்றின ஆதரவு கருத்துக்கள், எதிர்ப்பு கருத்துக்கள் ட்விட்டரில், சோஷியல் மீடியாவில் இதில் கொஞ்சம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். இரவு என்னுடைய பள்ளிக்கூட நண்பர்கள் 4 பேரோடு இரவு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நான் ஒரு ஃபோன் வருது. இது சம்மந்தமாக பேசுகிறேன். இன்னொரு நண்பர் இதை பற்றி பேசுகிறார். அப்போது பேசி முடிச்சுட்டு என்னடா எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன்னு பார்த்தா 10 நிமிஷமாக அந்த ஃபோன்லேயே இருந்தேன். அப்படின்னோடனே நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, இந்த காலையில் சட்ட முன்வடிவு கொண்டு வந்துச்சுல பாராளுமன்றத்தில், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னோடனையும் அதில் ஒருத்தன் கேட்டான், என்ன சட்ட முன்வடிவு அப்படின்னா. காலையில் 10 மணிக்கு பரபரப்பாக டிவியில் மாலை ஈவினிங் பேப்பர்ஸில் சோஷியல் மீடியாவில் இவ்வளோ வந்த பிறகு இவன் கேட்குறானேன்ட்டு, ஏடா புரியாமல் பேசிகிட்டு இருக்க, ஏடா காலையிலேருந்து பற்றிக்கிட்டு தெரியுது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நண்பன்ட்ட, என்னடா இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு. இல்லை மாப்பிள்ள, என்ன சொல்கிற நீ, எனக்கு புரியலைங்கிறான். அவனுக்கு புரியலை, நான் கேட்டதுக்கு இவன் சொன்னால் எனக்கும் புரியலைன்னு. கடைசியில் பார்த்தா என்னை தவிர இந்த 3 பேருக்கு அதை பற்றி தெரியலை. அப்போது ஒருத்தர் சொன்னால், நீ இதிலே இருக்கிற, நீ மீடியாவில் இருக்கிற, நீ அந்த வேலையிலே இருக்கிறதுனால அந்த தகவல்கள் உடனடியாக உனக்கு வரும், உன் கவனிப்பில் அதில் கூடுதலாக நீ கவனத்தை செலுத்துவ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே அதை பற்றி நீ யோசிக்க ஆரம்பிச்சிடுவ. நாங்கள்லாம் நாளை காலையில் தினத்தந்தி வந்த பிறகு உட்காந்து டீ காப்பியோடு படிச்சுவிட்டு 3 நாள் அதில் விளக்கம் கொடுத்த பிறகு ஏதோ ஒன்று நினைப்போம், எங்கள் பொழப்பு வேறு அப்படின்னா. அதே தான் இப்போ ஆவடிக்கு வந்த கதையும் கூட கிட்டத்தட்ட அதே தான். எப்படி அப்படின்னா, ஆர்ச்சுக்கிட்ட வந்துரு, ஏன்னா ஆவடியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உலகமே ஆவடியில் இருக்குன்னு நினைப்போர். நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், சண்முக மெஸ்ஸுக்கிட்ட வந்துருங்க கேகேநகர்னு சொன்னால் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு. அவர் எப்படி பழி தீர்க்கிறதுன்னு அவரை இன்வைட் பண்ணலான்னு கேட்பேன். நீங்கள் கேகேநகர் சண்முக மெஸ்ஸுக்கு வந்துருங்க அப்படின்னா, கேகேநகர் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த 2 சம்பவத்தையும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு சொல்லலை. எதுக்கு சொல்ல வரனா, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போது என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு தெரிந்த ஒன்றை வைத்து கொண்டு ஒருவரை எடை போடுகிறோம். நான் என்னுடைய நண்பர்களை எதை வச்சு எடை போடுறேன், அவன் இன்றைக்கி வெங்காயம் கிலோ என்ன விலைன்னு கேட்டிருந்தால் ஏன் பப்பு வந்திருக்காது இல்லையா. அவன் காலையில் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வந்திருப்பான். அவன் இன்றைக்கி வெங்காயம் என்ன கிலோ விலை அப்படின்னு கேட்டு தான் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் வெங்காய விலை கூட தெரியலை, இந்த வெங்காயத்தை எவன் நீயே நான் ஆங்கர் ஆக்கினான்னு அவன் நினச்சிக்குவான். ரைட்டா. சட்ட முன்வடிவு காலையில் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்ததே தெரியலை, இவெல்லாம் எப்படா கடை வச்சு நடத்துகிறான்னு நான் நினச்சிருப்பேன். அப்போ நம்ம எல்லோரும் எப்படி மாற்றி நினச்சிக்கிறோம்னா, நமக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ, நாம் இந்த உலகத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அடிப்படையிலேயே சக மனிதர்களை எடை போடுகிறோம். நம்ம வாழ்க்கையில் பெரிய சிக்கலே அதுதான். நம்ம முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளின் வகையாக, அதாவது எனக்கு தெரிந்தது இன்னொருத்தருக்கு தெரிந்திருக்கும். அதனால தான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறோம், இது கூட தெரியலையா அப்படிங்கிறோம். 7ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட இது கூட தெரியலையாங்கிறான். 7ஆம் கிளாஸ் அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிற விவரம் உங்கள் அம்மா அப்பா கேட்டால் தான் தெரியும். 7ஆம் கிளாஸ் வரைக்கும் குளிச்சுவிட்டு தோற்றது எப்படின்னே தெரியாமல், இன்னும் சொல்ல போனால் டாய்லெட்டில் சரியாக ஃப்ளஷ் பண்ணாமல் வெளியில் தினமும் அடி வாங்கின வரலாறு அம்மா அப்பாக்களுக்கு தெரியும். அப்போ நம்ம ஆழ்ந்து நம்மை கவனிப்பதே கிடையாது. நாம் எப்போதும் மற்றவர்களை கவனிச்சுக்கிட்டே ஒழிய நம்முடைய புரிதலுக்கு உட்பட்டு நமக்கு தெரிந்ததை ஒட்டித்தான் நாம் மனிதர்களை எடை போட்டு கொண்டு இருக்கிறோங்கிற கவனிப்பு நமக்கு இருக்கிறதே இல்லை. அப்போது இங்கே பொதுவாக கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் இருக்குல்ல, 40 வயசில் இது தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரம் குறைவான ஒரு ஆளை கூட முட்டாள் என்று சொல்லுகிறோம். அது அவருடைய இயல்பு, அவ்வளவுதான். அப்போ நம்ம யாரெல்லாம் முட்டாள்னு சொல்கிறோம், நான் எதுலெல்லாம் அறிவாளியோ அதை தெரியாத ஒருத்தனை முட்டாள்னு சொல்கிறோம். நான் யாரெல்லாம் அறிவாளின்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாத ஒன்றை இவன் தெரிந்து வைத்திருந்தால் அவன் அறிவாளி. இப்படித்தான் நம்முடைய உறவுகள் எல்லாத்துலேயும் நம்ம வைக்கிறோம். அதுதான் ப்ரீ டிட்டர்மைண்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நாத்தனார்னா இப்படி தான், மாமியார்னா இப்படி தான், அம்மானா இப்படி தான், வயசாயிட்டா இப்படி தான். இந்த வயசாயிட்டா இப்படி தாங்கிறது தான் ரொம்ப காலத்து ஸ்டேட்மெண்ட். நம்ம ஆட்கள் வயசாயிட்டா இப்படி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்போம். என்ன அப்படின்னா, வயசாயிட்டா அவங்க என்னென்ன செய்வாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. கோயில் குளத்துக்கு போவாங்க, அமைதியாக ஓரமாக உட்காந்து சத்தம் இல்லாமல் பூஜை பண்ணுவாங்க. பேரம்பூத்திகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தான் அவங்க வாழ்வினுடைய பெரும் மகிழ்ச்சி. அதுதான் அவங்களுக்கு வேறு சந்தோஷமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இவங்களை ஆக்கி கொட்டி வடித்து போட்டு புருஷனை பார்த்து பிள்ளையை பார்த்து பேர பிள்ளைகளை பார்த்து இனிமேலாவது ஊட்டி மைசூர் பெங்களூர்னு டூருக்கு போவோம், நாமளும் இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்னு இதெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம், ரீல்ஸ் பண்ணுவோன்னு கூட அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம், 60 வயசு ஆளுக்கு இதுதான் எண்ணமாக இருக்கும். கோவில் குளத்திற்கு தான் அவர்கள் போவார்கள், குழந்தைகளோடு தான் கொஞ்சம் விளையாடுவார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே பேர பிள்ளைகளை பார்த்துக்கல அப்படின்னா பழி வந்துடுமேங்கிற பயத்திலே பாதி பேர் வேறு வழி இல்லாமல் பேர பிள்ளையை பார்த்துக்கிறாங்க. இப்போ கூட நான் சொல்லலை, யாரும் இதுக்கு கைத்தட்ட மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் பழி உங்கள் மேலே வந்துடும். ரைட்டு தானே? உண்மை என்னன்னு கேட்டால் அவர்கள் அதிலிருந்து ஒதுங்கி இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்,
ஒரு 40 ஆண்டுகளாக கணவனை எந்த வகையிலுமே கவனிக்கலைங்கிற கில்ட்டோடு அதிகமாக 20 ஆண்டுகளாக கணவனை கவனிக்கலைங்கிற கில்ட்டோடு 60 வயசில் உட்காந்துருக்கக்கூடிய பாட்டிமார்களின் எண்ணிக்கை தான் நம்ம ஊரில் அதிகம். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. 20 ஆண்டாக இருந்தாலும் அந்தராப்பில் விட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம், அவங்க வந்து நம்மளே கூட்டிகிட்டு போவோம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போமா, ஆவடியில் மாரியம்மன் கோயில் அதை பார்க்கணும் நான், அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போவோமா அப்படின்னு. அவங்க வேறு எங்கேயாவது போவாங்கிற ஐடியாவில் இருக்கலாம். இந்த காலத்து பிள்ளைலாம் திடீர்னு பூட்டான் எங்கேயோலாம் போகிறாங்களே, இது எங்கடா இருக்குன்னு கூட கேட்கலாம். அப்போ வாழுங்கிற காலத்தில் என்னால் வாழவே முடியலை, குறைஞ்சபட்சனுடைய ஓய்வு காலத்திலாவது ஒய்யாரமாக இருக்கலாம்னா இவங்க 2 பெற்று போட்டுவிட்டு ஆஃபீஸ் போயிடறாங்கன்னு அந்த மாதிரி மனசுக்குள்ளே பொறுமிக்கிட்டு இருக்கும், வெளியில் சொல்லவும் முடியாது. அப்போ நம்ம எப்படிக்கிறோம், இவர்கள் இப்படித்தான் என்ற எண்ணத்திலேயே எல்லோரையும் அணுகுகிறோம். மனைவி என்போல் இப்படித்தான், அவள் காரியக்காரியாக இருப்பாள், அவங்க வீட்டு சைடை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாள். பெண் என்பவள் இப்படித்தான், அவள் மாறிக்கொண்டே இருப்பாள், அவள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஆளாக இருப்பாள். ஆணுக்கு அவ்வளோ விவரம் பத்தாது, வீட்டில் மூத்தவன் தான் பொறுப்பாக இருப்பான், கடைசியாக இருக்கவே கடைசி வரைக்கும் சின்ன பிள்ளைக்கு விவரம் தெரியாது. இந்த சின்ன பிள்ளைக்கு விவரம் தெரியாது, இந்த கடைசி பயிலில் ஒதுக்கி வைக்கிறேன், தனியாக ஒரு அசோசியேஷன் வைக்கலான்னு இருக்கேன். இப்போ கூட நான் இங்கே வந்து சேர லேட்டானதுக்கு இவங்க ஃபோன் பண்ணதை விட இன்னையே அங்கே போகலன்னு எங்கள் அம்மா ஃபோன் பண்ண எண்ணிக்கை தான் அதிகம். இங்கே தானடா என்னடா இப்படி சொல்கிறேன், இவ்வளவு நேரமாக உள்ளூருக்குள்ளே 1.5 மணி நேரமாக என்ன போகிற நீ, என்ன இப்படி இருக்கிற, உனக்கு எப்போ தான் விவரம் வருமோகுது எது பத்தாதுக்கு இவர் வேற குறுக்க எங்கே இருக்கீங்க ஏற்கனவே நான் எங்கே இருக்கலேன்னு தெரியலேங்கிறது தான் என் ப்ராப்ளமே. நான் சொல்கிறேன் சென்னையில் இருக்கேங்கிற அளவுக்கு எனக்கு புரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே காரியாமங்கலம் வந்துருங்க. ஏற்கனவே ஆவடி கன்ஃபியூஷனில் நடுவில் காரியாமங்கல கன்ஃபியூஷன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எல்லாரையும் நாம் திட்டமிடுகிறோம். இது இப்படித்தான் என்று நினைக்கிறோம், அது அப்படித்தான் என்று நினைத்து கொண்டு அணுகுகிற போது அது அப்படியாக இல்லாமல் இருக்கிற போது அவர் கெட்டவராகிறார். அதுதான் இங்கே ஒருத்தர் கெட்டவனாகிறதுக்கு வேறு ஒன்றும் அவன் தப்புலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய புரிதலிலிருந்து நீங்கள் மாறுபட்டு இருந்தால் நீங்கள் கெட்டவர், அவ்வளவுதான். இப்படி தான் ஒவ்வொரு உறவையும் நாம் அணுக ஆரம்பிக்கிறோம். கணவர் என்றால் இப்படி தான். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏன் சண்டை வருது யோசிச்சு பாருங்கள். 2 பேரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 5 வருஷம் காதல், 7 வருஷம் காதல், பள்ளிக்கூடத்துலேருந்து காதல், பார்த்த இடத்தில் காதல், திருவிழாவில் காதல், அத்தை பொண்ணை தான் கட்டணும்னு சொல்லிவிட்டு தூக்கில் போட்டு சாவுற மாதிரி நடித்து கல்யாணம் பண்ணவேன், இப்படி எவ்வளவோ கதையெல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் அடிச்சுக்கிறானுவோ யோசிச்சு பாருங்கள். என்ன சண்டை? காதல் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, அழகாய் குழந்தை இருக்கிறது, வேலை இருக்கிறது, சந்தோஷம் இருக்குது, பிக்கல் பிடுங்கள்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டியதானே, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதானே, டிவியில் படத்துக்கிட்ட பார்த்து கேட்கன்னு சிரித்து நிம்மதியாக இருக்க வேண்டியதானே. எதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை முறை வச்சு சண்டை போடுறாங்க அப்படின்னா? உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது, கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எங்கேன்னு கேட்டால், நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன். எப்படி என்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் 40 வயதாகிவிட்ட பிறகு அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சட்ட முன்முறை கொண்டு வரப்பட்டது புரியும் என்று நான் நினைத்தேனோ, எப்படி ஆவடி ஆட்சி இவ்வளவு தெரிஞ்ச கோபிநாத்துக்கு தெரியாமலா இருக்கும் என்று அவர் நினைத்தாரோ, அதுபோல் நாம் நினைத்து கொள்ளுகிறோம். அவரை பற்றி நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பெண்ணுக்கு வேறு என்ன சொல்லித்தராங்க, இப்போ கணவரை புரிந்து நடந்து கொள் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறோம். கணவரை புரிந்து நடந்து கொள். அப்போ ஆரம்பகட்ட ப்ராசஸை கணவரை புரிந்து கொள்வது தான். காதலிக்கும் போது புரிந்து கொள்வது, பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்போது புரிந்து கொள்வது, நண்பனாக இருக்கும்போது புரிந்து கொள்வது, கணவனான பிறகு புரிந்து கொள்வது. அவருக்கு மஞ்சள் நிற புடவை பிடிக்கும், இட்லியை பூ மாதிரி வச்சா பிடிக்கும், தேங்காய் சட்னி பிடிக்கும், மிளகா சட்னி பிடிக்கும், காலையில் இது பிடிக்கும், என் தங்கச்சியே பிடிக்கும். இப்படி என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதுக்கு மட்டும் கரெக்டாக கை தர்றாங்கயா. அப்போ பூரா போயில அந்த லிஸ்ட்டில் தான் வாராயம் போடு அப்படின்னு புரிஞ்சு வச்சுருப்போம். சண்டை எங்கே வருதுன்னு கேட்டால், உங்கள் புரிதலுக்கு மாறாக ஒரு நாள் அவர் நடந்து கொள்வார். அவருக்கு எதற்கு கோபம் வரும் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் எதற்கு வழக்கமாக அவருக்கு கோபம் வருமோ அது அல்லாத இன்னொரு விஷயத்திற்கு கோபம் வருகிற போது, என்ன திடீர்னு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சண்டை வருது. இங்கே சண்டை உங்களுக்கு அவருக்கும் கிடையாது, உங்கள் புரிதலுக்கும் அவருடைய குணத்துக்கும் தான் இங்கே சண்டையை ஒழிய 2 ஜீவன்களுக்கிடையே சண்டே இல்லை. என் புரிதல் எப்படி தவறானது, நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன், ஆனால் அந்த புரிதலுக்கு மாறாக நீ செயல்பட்டு கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிறாங்க. நல்ல புரிஞ்சுக்கிட்ட புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு புருஷன் பொண்டாட்டி இந்த உலகத்திலே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்க புட்டுக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புட்டுக்கிட்டு போயிடும். ஒரு மனுஷனை எப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் அவரோட உங்களால் இருக்க முடியாது. புரிதலை நோக்கி இருக்கக்கூடிய சஸ்பென்ஸு த்ரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓப்பனாக இருக்குல்ல, இது இப்படி தான். நம்ம பழைய ஆட்கள் அதில் தெளிவாக இருந்தாங்க. நாம் தான் படிக்க எல்லோரும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பித்தோம். படிக்க எனக்கு தெரிந்ததெல்லாம் மற்றவருக்கு தெரிந்திருக்க வேண்டும்னு நினச்சோம். 80 வயசில் தாத்தா செத்து போயிட்டார். 72 வயசு நம்ம பாட்டிக்கு. தாத்தா சுடுகாட்டுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சிடலாம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு பேத்திகள் எல்லாம் தாத்தாவை பற்றி பாட்டியிடம் சுவாரஸ்யமாக பேசுகிறார்கள். பாட்டிகிட்ட கேட்குறாங்க, தாத்தா எப்படி நல்ல மனுஷன், இப்படி செஞ்சார், அப்படி இருந்தார், போனார் வந்தார் எல்லாம் சொல்லிவிட்டு பாட்டி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. என்ன ஒன்று புரியாத ஆள், எது புரியாத ஆளுக்கா 9 பிள்ளை பத்து 18 பேத்தியை வச்சுருக்கீங்க
அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. புரியாத ஆள் சில நேரம் அது அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கிளினிக்கலாக கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறோம், பொலிட்டிக்கலி ரைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம், பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். சில விஷயம் அப்படி தான் இருக்கும். சரி விடு, அதுவா சரியாக இருக்கிற வார்த்தையெல்லாம் அர்த்தம் இல்லாத அறிவு கட்டவர்களின் வார்த்தை நினைக்கிறோம். காலம் பதில் சொல்லும் அப்படின்னு பதிலே கிடைக்காதப்ப சொல்லுவோம்ல ஒரு பதில், அதெல்லாம் கூட பதில் தான். நம்ம எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறு கிளியர் கட்டாக வச்சுருக்கோம். இந்த ஆளுக்கு 9 மணிக்கு பசியும், ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க, பசி இல்லை, அது எப்படி உங்களுக்கு பசி வராமல் இருக்கும்? இந்த மனுஷன் இந்த கேள்விக்கு ஒருத்தர் என்ன சொல்லுவான்? 9 மணி ஆனால் வயிற்றை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருவீங்க, இன்றைக்கி என்னாச்சு உங்களுக்கு, வேறு எதுவும் ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம். அப்புறம் ஏன் பசி வரல, காலையில் கக்கா கூட வரல, கேட்டியா என்ன? உன் முன்னால் செய்கிறத மட்டும் நீ எப்படி கேட்டுக்கிட்டே இருப்பேன்? அப்போ when you understand people that we will try to judge them, when you judge them that you expect them to react as per your wish. உங்களுடைய கணக்கீடுகள் படி இப்படி தான் எல்லா உறவையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம வச்சுருக்கோம். நல்ல நண்பன் துரோகியாவதும் கூட அந்த இடத்துல தான். அவன் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அதீத நம்பிக்கைக்கு புறம்பாக ஏதோ ஒரு சூழலில் அவன் செய்தால் அவனை உங்களால் மன்னிக்க முடியாமல் போவதற்கான காரணம் என்னென்னா, உங்கள் நம்பிக்கை அவன் கடந்து போகிறான் என்பது தான். நம்பிக்கையை கடந்து போகணுங்கிற எண்ணம் இல்லை, பாவம் அவனுமே வருத்தத்தோடு தான் அதை செஞ்சுருப்பான். அதனால தான் உறவுகளை எல்லாரையும் துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். நாத்தனார்னாலே நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகிறவ அப்படின்னு ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு? மாமியார்னாவே பிரச்சனைக்குரிய ஆள் அப்படின்னு எப்படி வந்துச்சு? ஏன்னா மாமியார்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையில் வந்துச்சு.